காக்கா பிரியாணி காட்டுக்கதை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் வசித்தன. மான், முயல், குரங்கு, யானை, பறவைகள். அவற்றுள் ஒரு காக்காவும் இருந்தது. அந்த காக்கா எப்போதும் புத்திசாலித்தனமாக வாழ்ந்தது. ஒரு நாள் அது பசியால் அவதிப்பட்டு காட்டுக்குள் சுற்றிக் கொண்டிருந்தது. ஓஹோ, வயிறு எரிகிறது, எங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று சிந்தித்துக் கொண்டே பறந்தது. அப்பொழுது திடீரென காட்டுக்குள் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் பெரிய பானையில் சமைத்து கொண்டிருந்தான். பெரிய பாத்திரம் முழுவதும் சூடாகும் அளவுக்கு நெருப்பு போட்டான். அவன் என்ன சமைக்கிறான் தெரியுமா? சுவையான பிரியாணி. வாசனை முழு காட்டிலும் பரவியது. மானும் முயலும் அந்த வாசனைக்காக அங்கே வந்தன. ஆனால் பயந்து தூரத்தில் நின்றன. காக்காவோ, அதன் மூக்கு பசியால் இன்னும் இன்னும் வலித்தது. அந்த பாத்திரத்திலிருந்து நான் கொஞ்சம் பிரியாணி எடுத்தே ஆக வேண்டும். ஆனால் எப்படிச் செய்வது? அந்த வேட்டைக்காரன் பார்த்தால் அடித்து விடுவான் என்று காக்கா யோசித்தது. காக்காவின் திட்டம். சில நிமிடங்கள் யோசித்தபின் காக்கா ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டது. அது அருகிலிருந்த பெரிய மரக்கிளையில் அமர்ந்து குரல் எழுப்ப ஆரம்பித்து கா கா கா. ஆனால் அந்தக் குரல் சாதாரணமல்ல, ராகம் போல தோன்றியது. வேட்டைக்காரன் அதைக் கேட்டு மேலே பார்த்தான். அடா, காக்கா பாடுகிறது, இப்படிச் சுவாரஸ்யமாக நான் எப்போதும் பார்க்கவில்லை. இந்த காக்கா ரொம்ப வித்தியாசமானது என்று அவன் சிரித்தான். அவன் சில நிமிடங்கள் காக்காவின் பாடலை கேட்டுக் கொண்டிருந்தான். வாய்ப்பை பயன்படுத்தியது. அந்த நேரத்தில் காக்கா வேட்டைக்காரன் கவனம் சிதறியிருப்பதை கவனித்தது. அது திடீரென்று வீழ்ந்து வந்து பாத்திரத்தில் இருந்து ஒரு பெரிய பிரியாணி துண்டை எடுத்துக்கொண்டு வானில் பறந்துவிட்டது. வேட்டைக்காரன் அதிர்ச்சியில் வாயைத் திறந்து பார்த்தான். அடா, காக்கா என்னை ஏமாற்றிவிட்டதே, சாமானே போய்விட்டது என்று அவன் புலம்பினான். ஆனால் காக்கா மரத்தில் அமர்ந்து கா கா கா, ஹாஹா, பாகுபாடு என்று சிரித்தது. பெரிய சோறு துண்டை தின்று என்று மகிழ்வு செய்தான். பின்னர் என்ன நடந்தது? வேட்டைக்காரன் மிகவும் நாளையும் வந்தால் நாளை வந்தால் இன்னொரு யோசனை போட வேண்டும். அறிவு இருந்தால் யாரையும் ஏமாற்றலாம் என்று சிந்தித்து அதன் பிறகு காக்கா தன் பசியை அடக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் தூங்கியது. அந்த நாள் முழுவதும் காடு முழுக்க காக்காவின் சிரிப்பு ஒலித்தது. கதையின் நெறி. மோரல்: நுண்ணறிவு இருந்தால் வலிமையுள்ளவரையும் வெல்ல முடியும். புத்திசாலித்தனமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம்.